Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் வந்து ஜாவாவோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோன்னு என்ற லாஸ்ட் வீடியோ சீரிஸ்ல போட்டுருந்தேன். பார்க்காத நண்பர்கள் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஜாவா வந்து ஃபுல்லா கத்துக்கலாம் உங்களுக்கு. இப்போ வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஜாவாவில் பார்க்க போற விஷயம் வந்து arithmetic operators, right? ஆப்பரேட்டர்ஸ்ன்ற தலைப்புக்கு கீழே நம்ம பார்க்க போற விஷயம் வந்து arithmetic operators. arithmetic ஆப்பரேட்டர்ஸ்னால் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து மேக்ஸை எடுத்தீங்கன்னா நீங்கள் கணக்கு செய்வீங்க. அதாவது ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா 3ன்னு சொல்லி, அதாவது ஒரு கால்குலேஷன் ஒன்று செய்கிறதுக்கு வந்து நிறைய உங்களுக்கு ஆப்பரேட்டர்ஸ் இருக்கும் உங்கள் மேக்ஸ் பாடத்தில், ரைட்? அதாவது அந்த மேக்ஸ் பாடத்தில் உள்ள விஷயங்கள் தான் நீங்கள் கம்ப்யூட்டர் மேத்தமேட்டிக்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு சொல்கிறது நம்ம வந்து arithmetic ஆப்பரேட்டர்ஸ்னு சொல்லி, ரைட்? ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. இந்த பெருக்கல் வந்து நீங்கள் போடுறது வந்து கம்ப்யூட்டர் மேத்தமேட்டிக்ஸில் இப்படி தான் போகணும். இதுக்கு சொல்கிற ஆஸ்ட்ரிக்னு சொல்லி, அதாவது இந்த ஆஸ்ட்ரிக் மார்க்கை வந்து உங்களோட ஷிஃப்ட் கீயோட 8 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆஸ்ட்ரிக் மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டிவிஷன்னா வகுத்தல், இது வந்து சதவீதம், ரைட்? இதுகளெல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு சின்ன கணக்கு ஒன்று செய்ய போகிறீங்க கம்ப்யூட்டரில், ரைட்? இப்போ வந்து கணக்கு செய்கிறேன்னா எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். வெரி சிம்பிளுங்க. இப்போ வந்து நம்ம நார்மலாக கணக்கு செய்கிறேன்னா எப்படி பார்ப்போம்? 2யும் 2 + 1, ரைட்? 3. இப்போ அடுத்து வந்து 2ஓட 1 கழிச்சா எத்தனை? 1, ரைட்? இப்படி தான் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ 2 தர 2 4, ரைட்? இப்படி தான் நீங்கள் கணக்கு பாடம் செய்வீங்க, ரைட்? இப்போ 2ஓட பிரிக்க போகிறீங்க 1 2 எத்தனை? 1. இப்படி தான் உங்களுக்கு கணக்கு பாடங்கள் போகும், ரைட்? இப்போ நான் எல்லாத்தையும் 2ஆன்னு மாற்றுறேன். 2 2 2 2 4, ரைட்? இதான் கொடுத்தோம், ரைட்? இதே விஷயத்தை நம்ம எப்படி கம்ப்யூட்டர் மேத்தமெட்டிக்ஸில் நம்ம செய்கிறதுன்றது பார்ப்போம், arithmetic ஆப்பரேட்டர்ஸை பயன்படுத்தி, ரைட்? இந்த விஷயம், ரைட்? இதை எப்படி செய்கிறதுனா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து போவோம் நம்மளோட ப்ரோக்ராமுக்கு. இது வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம arithmetic என்னது ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் ஒன்று எப்படி செய்கிறதுன்றது பார்த்தது தான் இது. அதாவது ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமிங்கில் பிரிண்ட்டுக்கும் பிரிண்ட் எல்லனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றதெல்லாம் நம்ம படித்தோம். இப்போ இன்றைக்கி பார்ப்போம் arithmetic ஆப்பரேட்டர்ஸ், ரைட்? arithmetic ஆப்பரேட்டர்ஸ் தலைங்கத்தை நான் போட்டுக்கிறேன். இந்த arithmetic ஆப்பரேட்டர்ஸ் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஜாவாவில் வந்து நான் போட்டுக்கிறேன். நான் வந்து காமெண்ட் பண்ணிக்குவோம் ஜாவாவில், ரைட்? இப்படி அடிச்சுன்னா காமெண்ட்டெல்லாம் நம்ம பிறகு படிப்போம் லேட்டர். arithmetic ஆப்பரேட்டர்ஸில் வந்து நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட், ரைட்? இப்போ வந்து system.out.println இதை போடுவோம். println, ரைட்? print இது அப்படி இதில் வராட்டி நான் சும்மா டைப் பண்ணிக்கிங்க லேஸு. இதில் வந்து நான் வந்து போடுறேன் 2 + 2 இப்படி போடுவோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிக்கிற நேரம் நீங்கள் இந்த கோலன் மார்க்ஸை கொடுத்து தான் முடிக்கணும், ரைட்? இதுதான் இது, ரைட்? இப்போ 2 + 2. இப்போ வந்து நீங்கள் முதல்ல வந்து ஹலோ வேர்ல்டு எழுதுகிற நேரம் நீங்கள் எப்படி எழுதுனீங்க? system.out.println. இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் எழுதுகிற நேரம் எப்போவும் டபுள் கொட்டேஷன் மார்க் போட்டு தான் எழுதணும். ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி எழுதுவீங்க, ரைட்? இப்போ இதே ஒரு நம்பர்ஸ் நீங்கள் எழுதுகிற நேரம் உங்களுக்கு டபுள் கொட்டேஷன் மார்க் ஒன்று போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது டபுள் கொட்டேஷன் மார்க் இல்லாமல் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எரர்ஸ் வரும். ஏன்னா இது ஒரு டெக்ஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன் மார்க் இல்லாமல் எழுதுங்க, இது டெக்ஸ்ட்டு, உங்களுக்கு எரர் வரும். நம்பர்ஸ்க்கு வந்து எரர்ஸ் வராது. ஏன்னா இது வந்து டபுள் கொட்டேஷன் மார்க் நம்பர்ஸ்க்கு வந்து போடுறதே இல்லை. டபுள் கொட்டேஷன் மார்க் போட்டு நம்பர்ஸ் எழுதுனா ஆனால் இதை கூட்ட முடியாது, ரைட்? ஒரு டெக்ஸ்ட்டாக தான் அது கருதப்படும். டபுள் கொட்டேஷன் மார்க் என்னன்னா, ஒரு ப்ரோக்ராமில் வந்து போட்டு எழுதுனீங்க டபுள் கொட்டேஷன் மார்க் உங்களுக்கு எழுதுனீங்கன்னா ஒரு பேரை தான் குடிக்கும் டபுள் கொட்டேஷன் மார்க்கில் எழுதுனா, ரைட்? அதாவது உங்களுக்கு என்னது உங்களுக்கு ஒரு இலக்கத்துக்கு எழுதுனா டபுள் கொட்டேஷன் மார்க்கில் போட்டு எழுதுனா உங்களுக்கு அந்த இலக்கத்தை வந்து கூட்ட முடியாது. இப்போ வந்து இதை இப்போ பாருங்கள், இப்போ 2ம் எழுதுனேன் டபுள் கொட்டேஷன் 2 2 + 2. இப்போ இதை வந்து ஆன்சரை பாருங்கள் எப்படி எழுத போகிறேன். இதான் உங்களோட ப்ரோக்ராம், ரைட்? இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ண போகிறேன். ரன் ஜாவா பார்த்தீங்கன்னா ஓகே கம்பைல் ஆகுது, ரன் ஆகுது. இந்த 2 + 2 உங்களுக்கு எதாவது கூட்டுப்பட்டிருக்கா? இல்லை. இப்போ இதே டபுள் கொட்டேஷன் மார்க் இல்லாமல் எழுதி பாருங்கள் என்ன ஆகுதுன்னு சொல்லி. செஞ்சதுக்கப்புறம் சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் 4ன்னு வந்து, ரைட்? இப்போ இதுதான் உங்களுக்கான வித்தியாசம். இதை வந்து நீங்கள் சரியாக கரெக்டாக படிக்கிற நிறையா பேர், ரைட்? நிறையா பேர் வந்து டபுள் கொட்டேஷன் மார்க்குள்ளலாம் எழுதுறாங்க, ரைட்? இது அப்படியே Ctrl+C அடித்து காப்பி பண்ணி Ctrl+V சரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள், ரைட்? இப்போ இதை வந்து மைனஸ் போடுறேன், இதை வந்து சப்ஸ்ட்ரக்ஷன் போடுறேன், இதை வந்து டிசிஷன் போடுறேன். அடுத்தது வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்தது Ctrl+C அடித்து காப்பி பண்ணி Ctrl+V அடிச்சுட்டு இதை வந்து மாடியுலர் போடுறேன்.
இப்போ பாருங்கள் இதுக்கு சொல்கிறது என்னது அடிஷன் சப்ஸ்ட்ரக்ஷன் டிவிஷன் ரைட் இது வந்து மாடியூலர் சைன்னு சொல்கிறது ரைட் ஓகே ரைட் நம்ம பார்ப்போம் எப்படி இது ஒர்க் பண்ணு சொல்லி கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் இது வந்து சதவீதம் இதுக்கு சொல்கிறது நம்ம மாடியூலர் சைன்னு சொல்கிறது ரைட் இப்போ பாருங்கள் இதுக்கான ஆன்சர் எப்படி வருதுன்னு சொல்லி ரைட் கிளிக் பண்ணி ரைட் கம்பைல் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் வந்து 4 0 அடுத்தது 4 அடுத்தது 2 இது இங்கே வந்து 0 இதுக்கு வந்து இதை வந்து இது சதவீதம் இது வந்து 0 வருது ரைட் இதுதான் ஆன்சர் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தோம் ரைட் இப்போ இதே விஷயத்துக்கு இங்கே வந்து நம்ம இதே பாருங்கள் இதே விஷயம் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ரைட் இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் இது கடைசி பாட போவோம் இது தேவையில்லை இப்போதைக்கும் இதை விட்டுருங்க ரைட் இதை வந்து பிறகு இந்த மாடியூலர் சைனை பற்றி நம்ம டீப்பாக பார்ப்போம் வர பாடங்கள் ரைட் இதுகளை வந்து ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ரைட் ஓகே ரைட் இப்போ நம்ம இதிலேயே இன்னொரு விஷயம் பார்ப்போம் சிம்பிளாக நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து மாடியூலர் ஒரு வேரியபிள் ஒன்று எப்படி அசைன் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம் ரைட் இப்போ வேரியபிள்னால் என்னன்னா ஒரு டேட்டா வந்து மெமரியில் வந்து டெம்ப்ரவரியாக ஸ்டோர் பண்ணியிருக்க ஒரு வேல்யூக்கு தான் சொல்கிறது நம்ம வேரியபிள்னு சொல்லி ரைட் இப்போ வந்து வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னா இப்போ வந்து ஒரு பேர் இப்போ வந்து நான் ராஜான்னு சொல்கிறேன் இப்போ ராஜான்னு சொல்லி ஒரு பேர் ரைட் இப்போ இதுக்கு ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும்னா இப்போ ராஜானா இப்போ நம்ம அதுக்கு சொல்கிறது வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லி இந்த டேட்டா டைப்பை கொடுக்கணும் இங்கே வந்து நேம் ரைட் இப்போ நான் எழுதிட்டு நான் சொல்கிறேன் எப்படி ஒர்க் பண்ணுது சொல்லி ரைட் உங்களுக்கு வந்து இப்போ அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்லையும் இதை எடுத்துறேன் இப்போ ரைட் இப்போ வேரியபிளில் போட்டுட்டு நம்ம செஞ்சு பார்ப்போம் இப்போ வேரியபிளில் இதுக்கு சொல்கிறது வந்து வேரியபிள் நேம் எந்த நேம் வேணால் கொடுக்கலாம் நீங்கள் ரைட் இது வந்து டைப் வேரியபிள் டைப் டைப்னா என்னன்னா இப்போ வந்து இது வந்து என்ன சொல்கிறது இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஒரு பேரை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு பேரை வந்து இந்த மாதிரி டைப் பண்ணுறேன் பேர் இருக்க அந்த மாதிரி பேர் சம்மந்தமாக டைப் பண்ணுறேன்னா அதுக்கு நீங்கள் கொடுக்குற விஷயம் வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லி டேட்டா டைப்பில் உள்ளடங்கும் ரைட் இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் உள்ளடங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங் ஏபிசி இதுன்றது ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இதே ஒரு நம்பரை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்து இன்ட் இதுக்கு வந்து ஏதாவது கொடுக்கலாம் கொடுத்துட்டு இங்கே வந்து 5 இதே நீங்கள் நம்பரில் வேரியபிள் க்ரியேட் பண்ண முடியாது இப்படி வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ண முடியாது எரர் காட்டும் பார்த்தீங்கன்னா எரர் காட்டுது ஒன்லி உங்களுக்கு க்ரியேட் பண்ண முடியும் இதில் தான் ஓகே சரியா இதில் தான் க்ரியேட் பண்ண முடியும் இப்போ என்ன நடக்குதுருக்குன்னா இந்த ராஜான்ற விஷயம் வந்து இந்த வேல்யூவில் வந்து உள்ளடங்குது இதில் உள்ளடங்குது இதுக்கு போகும் அதாவது நீங்கள் இது வந்து இதுக்கு என்ன சொல்கிறது உங்களோட ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டில் போய்ட்டு ஸ்டோர் ஆகும் ரைட் சைடில் உள்ள வேல்யூ வந்து இங்கிட்ட போய்ட்டு ஸ்டோர் ஆகும் இந்த சைடில் உள்ளது வந்து இந்த சைடில் போய் ஸ்டோர் ஆகும் இந்த சைடில் நீங்கள் என்ன எழுதுறீங்க இந்த சைடில் போய் ஸ்டோர் ஆகும் ரைட் அதே இந்த 5 வந்து எதில் ஸ்டோர் ஆகும் எக்ஸில் போய் ஸ்டோர் ஆகும் ரைட் இப்படி தான் ஸ்டோர் ஆகிருக்குது இந்த 5 வந்து இப்போ எக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு இப்போ எக்ஸில் பெருமானம் என்ன எக்ஸ் ஈக்குவல் எக்ஸில் வந்து எக்ஸ்ட வேல்யூ என்ன இப்போ 5 இப்போ எக்ஸ் வந்து 5 நேமில் வந்து என்ன வந்து ஸ்டோர் ஆகிருக்கு ராஜான்ற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு ரைட் இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணணுன்னா சிம்பிளாக சிஸ்டம் வந்து கேபிட்டல் எப்போ எழுதுகிற நேரம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ரைட் ஓகே ஸ்டார்டிங் வித் கேபிட்டல் இதை வந்து சரியாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதே மாதிரி ஸ்ட்ரிங் இங்கேயும் வந்து கேபிட்டல் ரைட் இது வந்து சிம்பிள் ரைட் இதுக்காக சொல்கிறது ஜாவாட கீவேர்ட்ஸ் இது ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னா ஜாவாட கம்பெனி ஜாவா ப்ரோக்ராம் எழுதுகிறார்கள் தான் இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்காங்க நம்ம ஒன்றும் செய்யலை இதுகளில் வந்து இதுகளை சொல்கிறது கீவேர்ட்ஸ்னு சொல்லி இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாவாவில் இருக்கிற மாதிரியே நீங்கள் எழுதணும் இது வேரியபிள்ஸ் இது நீ உங்களால் க்ரியேட் பண்ணுறது ரைட் நீங்கள் வந்து என்ன பேரில் வேணால் எப்படி வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம் ரைட் ஓகே எப்படி நான் க்ரியேட் பண்ணிக்கலாம் இப்போ இதை பேரில் கூட நீங்கள் மொக்கான்னு சொல்லி கூட வச்சுக்கலாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் எந்த பேரில் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ரைட் ஓகே இப்போ இதை பிரிண்ட் பண்ணணுன்னா எப்படி பிரிண்ட் பண்ணுறேன்னா ஒன்றுமே தேவையில்ல நேம்னு சொல்லி அடிங்க இப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்பாங்க நிறையா பேர் ஏன் இங்கே வந்து இது வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லியிருக்கு இங்கே வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிங்க ஒரு நேமை பிரிண்ட் பண்ணுற நேரம் ஏன் எங்கே டபுள் கொட்டேஷன் போடலைன்ற கேள்வி வரும் ஏன் போடலைன்னா இந்த ராஜான்ற வேல்யூ வந்து இந்த நேம்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகின அந்த வேல்யூவை வந்து இங்கே வந்து தூக்கி இங்கே போட்டோம் ரைட் இந்த டபுள் கொட்டேஷன் மார்க் அவ்வளவுமே இந்த வேரியபிளில் உள்ளடங்கும் ஏன்னா இங்கிட்ட ஸ்டோர் ஆகிற நேரம் ரைட் இப்போ இந்த வேரியபிள் இங்கே கால் பண்ணி விட்டால் ஜாவான்றது பிரிண்ட் பண்ணுவார் ராஜான்றது பிரிண்ட் பண்ணுவார் இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரன் கொடுத்தீங்கன்னா ஓகே பண்ணுறீங்கன்னா ராஜா பிரிண்ட் ஆகிட்டாரா பார்த்தது இது பிரிண்ட் ஆகணும் இது பிரிண்ட் பண்ணுறதுக்கு எப்படி பிரிண்ட் பண்ணுறேன்னா சிஸ்டம் டாட்
அவுட் டாட் println இதில் போயிட்டு எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓகே பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் என்ன பிரிண்ட் ஆகுன்னு சொல்லி என்னது சாரி இன்னும் வந்து என்ன பிரச்சனை எரர் ஒன்று வருது கால் பண்ணு ரைட் சரி இப்போ போயிட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் 5ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது விளங்கிச்சா இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம் இதே இன்னொரு விஷயம் இருக்குது ஃப்ளாட் அண்ட் டபுள் அதாவது ஒரு தசமதானத்தை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் தசமதானத்தை பிரிண்ட் பண்ணுற நேரம் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் இருக்குங்க அதுக்கு சொல்கிறது ஃப்ளாட்டுன்னு இன்னொன்று டபுள்னு சொல்லி ஃப்ளாட் இங்கே வந்து ஒரு பின்னு சொல்லி கொடுப்போம் ரைட் வேரியபிள் ஈக்குவல் இங்கே வந்து 3.4 எஃப் இப்போ வந்து ஃப்ளாட் கொடுக்குறேன்னா இங்கே கடைசியில் எஃப்னு வரும் இது வந்து சின்ன தானங்களை பிரிண்ட் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் பெரிய தானங்களை பிரிண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது டபுள் நீங்கள் டபுள் இல்லைனா டபுள்னு கொடுத்துக்கலாம் இதுவும் கொடுத்துக்கலாம் டிஓயூபி டபுள் இங்கே வந்து சின்னு சொல்லி கொடுக்குறேன் கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு 4500.45 மாதிரி கொடுக்குறேன் ரைட் இப்படி கொடுத்தா இங்கே வந்து டபுள் ரைட் டபுளுக்கு வந்து இங்கே எஃப் போட தேவையில்லை ஒன்லி ஃப்ளாட்டில் வந்து ஃப்ளாட்டுக்கு மட்டும் இந்த கடைசி எழுத்தை வந்து இங்கே வச்சுருக்காங்க ரைட் நீங்கள் எந்த தானம் கொடுத்தாலும் அப்படி கொடுக்கலாம் ரைட் இப்போ இதை கால் பண்ணுறதுக்கு எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரைட் அதாவது தசமதானங்கள் அதாவது தசமதானத்தில் உங்களுக்கு வந்து இந்த எம்ப்ளாயி சேலரி கால்குலேட்லாம் பண்ணுற நேரம் இந்த தசமதானங்கள் தான் வரும் ரைட் அதாவது இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டெல்லாம் நிறையா சைட் செய்கிற நேரம் இதுக்கு ரெண்டு பேர்த்தையும் வச்சு தான் நம்ம செய்கிறது டபுள் அண்ட் ஃப்ளாட் இது ரெண்டு எதாவது யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம் பட் இப்போ இதை பிரிண்ட் பண்ணுற நேரம் சேம் திங் திரும்ப எழுத தேவையில்ல Ctrl C அடிச்சு காப்பி பண்ணி Ctrl V அடிச்சுட்டு இந்த வேரியபிளை கால் பண்ணிடுங்க பி ரைட் இதை அப்படியே காப்பி பண்ணி Ctrl C அடிச்சு காப்பி பண்ணி Ctrl V அடிச்சு காப்பி பண்ணிட்டு இங்கே சி Ctrl C அடிச்சு Ctrl V அடிச்சு காப்பி இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஓகே கொடுங்க பார்த்தீங்கன்னா 3.4 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸும் சரியாக உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கு ரைட் இப்போ நான் எனக்கு இது வந்து உங்களுக்கு கிளியராக விளங்கியிருக்குன்னு நம்புகிறேன் இதில் ஏதாவது எனக்கு சந்தேகம் இருப்பேன் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க நான் உங்களுக்கு மேலும் இதை விளங்கப்படுத்துகிறேன் ரைட் வெரி சிம்பிள் ஒன் ரைட் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம் ரைட் இந்த எக்ஸாம்பிளில் நான் வந்து இப்போ டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ்னு சொல்லி ஒரு வெப்சைட்டில் ஒன்றில் உங்களுக்கு லிங்க் ஒன்று கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த வெப்சைட் உள்ள கோர்ஸ் எல்லாம் நான் வந்து அதில் உங்களுக்கு போட்டுறேன் உங்களுக்கு வந்து படிச்சுக்கொள்ளலாம் நான் வந்து இப்போ லான்ச் பண்ண நினச்சிருக்கேன் பார்ப்போம் ஃபியூச்சரில் லான்ச் பண்ணுவோம் அதில் அந்த வெப்சைட்டில் நீங்கள் தமிழ்லேயே போய்ட்டு நீங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து கற்றுக்கலாம் கோடலாம் ரைட் ஓகே இப்போ அடுத்து வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம் இது அப்படியே பண்ணிட்டு ரைட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் இப்போ வந்து 2 எண்களை எப்படி கூட்டுறேன்னு சொல்லி ரைட் add two numbers இப்போ எப்படி 2 தானங்களை கூட்டணும் ரைட் இதில் வந்து எதுவும் தசம தானங்களில் சும்மா ஒன்றையும் 2ஐயும் கூட்டணும் வேரியபிள் யூஸ் பண்ணி எப்படி கூட்டுறதுன்றதை பார்ப்போம் ரைட் அதுக்கு எப்படி எழுதுறது இன்ட் xyன்னு சொல்லி கொடுப்போம் x ஈக்குவல் 2 இன்ட் y ஈக்குவல் 2 இதுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்ப்போம் அப்போ எப்படி ஆன்சர் பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் சும்மா இப்படியும் பார்க்கலாம் ஆன்சர் ரைட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println இதில் நீங்கள் பார்க்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா என்னன்னா இப்போ வந்து 2 கொடுத்துருக்கீங்க இந்த 2 வந்து எக்ஸில் ஸ்டோர் ஆகும் இந்த 2 வந்து ஒயில் ஸ்டோர் ஆகும் அப்போ எக்ஸ்ட பெருமானம் எவ்வளோ 2 ஒய்ட பெருமானம் 2 இப்போ ரெண்டையும் கூட்டினா வர்ற தொகை வந்து எவ்வளோ 4 இப்போ அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4ன்றது பிரிண்ட் ஆகும் ரைட் இது ஒரு முறை ரைட் இப்படியும் செய்யலாம் இதோட லேசான ஒரு எஃபிஷியன்ட் வேணா ஒரு பொருத்தமான முறை என்னன்னா இப்படி செய்ததோட இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுங்கள் டாட்டுன்னு சொல்லி இதில் போய்ட்டு எக்ஸையும் ஒய்யையும் கொடுங்க ரைட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் நீங்கள் என்ன ஆப்பரேட்டர் கொடுக்குறீங்கன்னா அந்த ஆப்பரேட்டருக்கு ஏற்ற மாதிரியான தொகை வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு இந்த ஸ்டாட்டுன்ற வேரியபிளை உள்ளடங்கும் ரைட் இப்போ 2 வந்து இதில் உள்ளடங்கும் 2 எக்ஸில் உள்ளடங்கும் இந்த 2 வந்து ஒயில் உள்ளடங்கும் அப்போ இங்கே வந்து எக்ஸ பெருமானம் 2 ஒய்ட பெருமானம் 2 இது ரெண்டும் கூட்டுப்பட்டு இங்கே என்ன சைன் கொடுக்குறீங்களோ ஆப்பரேட்டர் கொடுக்குறீங்களோ அந்த ஆப்பரேட்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெண்டும் கால்குலேட் பண்ணி டோட்டலில் கொண்டு போய் போடும் ஆன்சரை இந்த டோட்டலை கொண்டாந்து இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து அழகாக பிரிண்ட் பண்ணி காட்டும் பார்த்தீங்கன்னா டாட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஃபைல் ஜாவா அப்ளிகேஷன் ஓகே பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஃபோன் சொல்லி காட்டும் வெரி சிம்பிள் இப்படி தான் உங்களுக்கான ஜாவா அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணுறது வெரி சிம்பிள் ரைட் இதை வந்து நீங்கள் செஞ்சு பழகலாம்
வெரி சிம்பிளான வே. ஓகே, இதை வந்து நீங்கள் நான் செய்கிற ஒவ்வொரு லெசனையும் நீங்கள் வந்து கண்டினியூஸில் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவா ப்ரோக்ராம் ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், இன்றைக்கான வீடியோவில் நம்ம அவ்வளோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சீரீஸில் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம் இந்த வேரியபிள் சம்மந்தமாக. ரைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்களோட சேனலில் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.